மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ள ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கிறது. நீங்கள் வெளியில் மிகவும் உறுதியானவர்களாக முடிவெடுக்க கூடிய திறன் கொண்டவர்களாகவே தோன்றினாலும் உள்ளுக்குள்ள பல நேரங்களில் இரட்டை மனநிலை என்பது அப்பொழுது நடந்து கொண்டே தான் இருக்கும். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இதை செய்தால் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள அது நன்மைகளை தேடி கொடுக்கும். ஒரு செயலை செய்துவிட்டு நான் அப்பவே நினைத்தேன், என்னுடைய மனநிலை சொல்லிச்சு இதை செய்திருக்கலாம் என்று யோசிக்கக்கூடிய ஒரு நபர்கள் நீங்களாகவே மட்டுமே தான் இருப்பீர்கள். ஒரு விஷயத்தை பற்றிய இரண்டு விதமான சிந்தனைகள் உங்களை குழப்பத்தில் தள்ளி இதுதானா சரி, இல்லையா வேறு வழியா என்று முடிவெடுக்க முடியாத நிலைமைக்கு கொண்டு போய் உங்களை நிறுத்தி தேவையில்லாத சில விஷயங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். இந்த குழப்பங்கள் தான் சில நேரங்களில் தேவையில்லாத சண்டைகளுக்கும் காரணமாக இருந்து கொண்டும் இருக்கும். குறிப்பா நெருக்கமான உறவுகளில் நீங்கள் சொல்ல விரும்புவது ஒன்றாகவே இருந்தாலும் அதை வெளியில் சொல்லக்கூடிய விதம் வேறாகி புரிதல்ல பிரச்சனைகள் என்பது உருவாக்கி அதுவும் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு மனவேதனைகள் என்பதை அழித்து கொண்டு இருந்த காலகட்டங்களும் இன்னும் இருக்கத்தான் செய்கிறது. உங்களுடைய சிரிப்பின் பின்னால் இருக்கக்கூடிய சோர்வு மிகவும் ஆழமானது. வெளியில் பேசும் பொழுது சிரிக்கும் போது எல்லாம் நீங்கள் சாதாரணமாக இருப்பது போலவே தோன்றினாலும் உங்களுக்குள்ள ஒரு வெறுமை நீண்ட காலமாகவே இருக்குது. இதற்கான காரணங்கள் என்ன தெரியுமா? நீங்கள் உங்களுடைய உணர்ச்சிகளை வெளியே பகிர மாட்டீங்க, உள்ளுக்குள்ளேயே அடக்கி வைப்பீங்க. எதுவாக இருந்தாலும் அதை என்னால் சரி செய்ய முடியும் என்று உங்களுடைய உள்ளுக்குள்ள நீங்கள் கோவில் போல உங்களுடைய உணர்வுகளையும் கஷ்டங்களையும் கவலைகளையும் ஏமாற்றங்களையும் நீங்கள் இதுவரைக்கும் பதுக்கி வைத்து கொண்டே தான் இருக்கிறீர்கள். ஆனால் அதற்கெல்லாம் தீர்வு கிடைக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடைக்காது. அதனால பிரச்சனைகள் மட்டும்தான் உங்களுடைய குழப்பத்துக்குள்ள ஏற்படும் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள். நான் சரியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்களுடைய உண்மையான வழியை மறைக்க வைத்து கொண்டே தான் இருக்கும். நம்பிக்கை வைத்தவர்களிடமிருந்து கிடைத்த பதில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தையே தேடி கொடுத்தது. நீங்கள் எளிதில் யாரையும் நம்ப மாட்டீர்கள். ஆனால் ஒருமுறை அந்த நம்பிக்கை உடைந்த போது அது உங்களுடைய மனதை மிகவும் பாதிக்க வைத்திருக்கும். நெருக்கமானவர்களால் ஏற்பட்ட மனவேதனைகளை உங்களுடைய உள்ளுக்குள் பலமுறை நீங்கள் சிதறடிக்க வைத்த நபர்களும் நீங்கள் தான். உங்களுடைய வாழ்க்கையிலும் நிலைத்தன்மை என்பது இல்லாமல் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட இதுவரைக்கும் இருந்தது. உங்களை மிகவும் துன்பப்படுத்தியது. ஒரு விஷயம் ஆரம்பித்தால் அது நீண்ட நாட்கள் நிலைக்காமல் போன அனுபவங்கள் கூட உங்களுக்குள்ள இன்னும் இருந்து கொண்டேவும் இருந்தது. இதனாலேயே என்ன தொடங்கினாலும் அது முடியாது போல என்ற எண்ணங்கள் உருவாகி கொண்டும் இருக்கலாம். உங்களுடைய முயற்சிகளுக்கு உடனடி பலன் என்பது கிடைக்காமல் தாமதமாகிவிட்டு அது தேவையில்லாத ஒரு கஷ்டத்தையும் தேடி கொடுத்தது. நீங்கள் உழைத்த பிறகு காத்திருக்க வேண்டிய நிலைமை உங்களுக்கு அதிகமாகவே இருந்தது. உங்களுக்குள்ள அடக்கி வைத்திருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிறைய இருக்கும். அதை வெளியில் சொல்ல முடியாமல் அது உங்களுடைய மனதுக்குள் தாங்கி கொண்டதாலே மட்டுமே தான் இப்படிப்பட்ட அழுத்தங்கள் உங்களுக்குள்ள அதிகரித்தது. நேரம் சரியாக அமையாத காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பல தடைகளை உருவாக்கி தேவையில்லாத பிரச்சனைகளையும் கொண்டு வந்து நிறுத்தியது. குறிப்பாக உங்களுடைய உள்ளுணர்வு சொன்னதை புறக்கணித்த தருணங்கள் அதுதான் சில பெரிய பிரச்சனைகளுக்கு காரணமாகவே இருந்திருக்கிறது. உங்களுடைய மனசு சொல்லியதை கேட்காமல் எடுத்த முடிவுகள் பின்னர் உங்களை வருத்தப்படக்கூட வைத்திருக்கலாம். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது குடும்பத்தை பிரிக்க முயன்ற நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்தார்கள். கோடி வாழ நினைக்கக்கூடிய உங்களின் 4ஆம் மற்றும் 2ஆம் இடங்களை அசுப கிரகங்கள் தாக்கும் பொழுது வெளியிலிருந்து வரக்கூடிய சூழ்நிலைகளும் சொந்த பந்தங்களும் உங்களுடைய குடும்ப ஒற்றுமையவே பிரிக்க முயற்சி செய்தார்கள். கணவன் மனைவிக்குள் இருக்கும் அந்யோன்யத்தை கண்டு பொறுக்க முடியாமல் நடுவில் புகுந்து வத்தி வைத்து பிரிவினைகளை உண்டாக்கிய நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவன் அப்படி பேசுகிறான், இவள் இப்படி செய்கிறாள் என்று இல்லாததையும் பொல்லாததையும் உங்களுடைய குடும்பத்திற்குள் ஜோடித்துவிட்டு உங்களுடைய குடும்பத்தின் அஸ்திவாரத்தையே அசைத்து பார்த்த நபர்களும் இன்னும் இருக்கிறார்கள். நீங்கள் ஆசையாக கட்டிய குடும்ப கோட்டை இந்த நச்சு உறவுகளின் சூழ்ச்சியால் உடைய தொடங்கிய போது நீங்கள் செய்வ தெரியாது திகைத்து நின்ற ஒரு காலகட்டங்களும் இருக்கும். குடும்பத்தை பிரித்து உங்களை தனிமையில் தவிக்க விட்டு அதில் இன்பம் கண்ட மனிதர்களின் முகமூடிகள் இப்பொழுது கலந்து எந்த நபர்கள் உண்மையாக இருக்கிறார்கள், யார் போலித்தனமான சில செயல்களை செய்கிறார்கள் என்பது உங்களுக்கே தெரியக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். எனவே முடிந்தளவுக்கு யாரிடம் எப்படி பழகினாலும் கொஞ்சம் கவனமாக இருப்பது தான் உங்களுக்கு மிகவும் அவசியம். பணத்தை இழக்க வைத்த நம்பிக்கை. மகரம் ராசிக்காரங்க பொதுவாகவே பண விஷயத்தில் கணக்கு பார்க்கக்கூடிய நபர்கள் என்று உலகம் சொல்லும். ஆனால் உண்மை அது கிடையாது.
உங்களை நம்பி ஒருவர் வந்துவிட்டால் உங்களுடைய சேமிப்பை கரெக்டாவது உதவி செய்யக்கூடிய உன்னத குணம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். ஆனால் அதற்கு நீங்கள் நம்ப வேண்டும் அவர்களை. ஒரு ராசிக்கு 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் பாதக கிரகங்களின் சஞ்சாரம் ஏற்பட்ட போது நீங்கள் மனிதர்களை நம்பியதே உங்களுக்கு வினையாகவே முடிந்துவிட்டது. பாவம், கஷ்டப்படுகிறார்கள், நம்மை நம்பி வந்துவிட்டார்கள், இவ்வளவு காலம் பழகியவர்கள் ஏமாற்ற மாட்டார்கள் என்று உருகி நீங்கள் கொடுத்த பணமோ அல்லது நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போட்டு கொடுத்த தொகையோ உங்களுக்கு பெரிய ஒரு இழப்பை தேடி கொடுத்தது. பணம் வாங்கும் பொழுது காலில் விழாத குறையாக கெஞ்சியவர்கள் அதை திருப்பி கேட்கும் பொழுது உங்களை யாரோ ஒரு அந்நியனை போல பார்த்தார்கள். பணமும் போய் கௌரவங்களும் குலைந்து நம்பிக்கையும் உடைந்த அந்த தருணங்கள் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக பெரிய ஒரு சரிவை ஏற்படுத்திய ஒரு கசப்பான பாடங்களும் இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கஷ்டங்களை தேடி கொடுத்திருக்கிறதா இல்லையா, நான் இதுவரை கோரியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்திக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மகரம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் நினைத்த காரியங்கள் இப்பொழுது நிறைவேறி நீங்கள் நினைத்தபடி எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். அப்படிப்பட்ட காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். இதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கை உங்களை மென்மேலும் நல்ல நிலைமைக்கு கொண்டு போய் நிறுத்தும். மூத்த உடன்பிறப்புகளால் ஆதாயங்கள் என்பது உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இனிமேல் வந்துவிடும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரவுகளிலிருந்து இழுப்பறியான ஒரு சூழல் என்பது இப்பொழுது மறைந்து நீங்கள் நினைத்தபடி உங்களுடைய வாழ்க்கை நகரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. சேமிப்பை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் அதிகரித்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதையும் சமாளிக்கக்கூடிய பக்குவங்கள் கிடைக்கும். எதை எப்படி செய்ய வேண்டும், யாரிடம் எப்படி அணுக வேண்டும் என்கிற எல்லா விதமான பக்குவங்களும் கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை நன்றாகவே மாறப்போகிறது. வட்டாரத்தில் செல்வாக்குகளும் இப்பொழுது அதிகரிக்கும். இது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கவனித்து பார்க்க வேண்டும். ஆனால் இனிமேல் மாறப்போகிறது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள. இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் என்பது ஆரம்பமாகும். முதலில் உங்களுடைய மனதில் ஒரு தெளிவு என்பது உருவாக்கும். இதுவரை இருந்த குழப்பங்களுக்கு மெதுவாகவே இப்பொழுது குழப்பங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கி இதுதான் சரி என்று உறுதியாக முடிவெடுக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நபர்களாகவே நீங்கள் இப்பொழுது நிச்சயமாகவே மாறுவீர்கள். முடிவெடுக்கக்கூடிய திறன் என்பது அதிகரிக்கும். அதுவும் நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். வாய்ப்புகள் தானாக உங்களை தேடி வரும். நீங்கள் தேடாமல் இருந்தாலும் சரியான நேரத்தில் சரியான வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது தோன்றும். உங்களுடைய கிரகநிலை இப்பொழுது உங்களுக்கு ஆதரவாக மாறப்போகிறது. இதனாலேயே 3 முக்கியமான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். முதலில் உங்களுடைய சிந்தனை என்பது தெளிவாக்கி நீங்கள் எடுத்த முடிவுகள் வெற்றியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இரண்டாவது, புதிய தொடர்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சேர்ந்து நன்மைகளை உருவாக்கும். அந்த மனிதர்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாகவே இருப்பார்கள். மூன்றாவதாக, பணவரவு மெதுவாக சீராக்கி வருமானம் என்பதை இப்பொழுது தேடி கொடுத்து வருமானத்தை நிலையானதாகவும் வர வைக்கும். உங்களுடைய புத்திசாலித்தனத்துக்கு ஏற்ற பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த ஒரு காலம்தான் இருக்கும். நீங்கள் யோசித்து எடுத்த முடிவுகள் ஒரு வெற்றியை தேடி கொடுக்கும். தொழில் மற்றும் கல்வியில் ஒரு பெரிய திறப்பு என்பது உருவாக்கப் போகிறது. இதுவரை கிடைக்காமல் இருந்த வாய்ப்புகள் கூட திடீரென உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள திறக்கப்படும். எதிர்பாராத அளவுக்கு முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டும். உறவுகளில் உண்மையான புரிதல் என்பது இப்பொழுது உருவாக போகுது. உங்களை உண்மையாக புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சேருவார்கள். அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையவே நல்ல திசைக்கு மாற்றி கொடுப்பார்கள். இனிமேல் நீங்கள் தனியாக போராட வேண்டிய நிலைமை என்பது இப்பொழுது குறைந்துவிடும். மொத்தத்தில் உங்களுடைய வாழ்க்கை இனிமேல் சீராக மாறக்கூடிய ஒரு முக்கியமான காலமாக இப்பொழுது இருக்கும். இதுவரை இருந்த குழப்பங்களுக்கும் தாமதங்களுக்கும் ஏமாற்றங்களுக்கும் இனிமேல் எல்லாமே மெதுவாக விலகி உங்களுடைய வாழ்க்கை ஒரு தெளிவான பாதையில் செல்ல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நேரங்களானது வந்துவிட்டது. உறவுகளுக்குள் ஒரு வலுப்படக்கூடிய ஒரு காலகட்டங்களும் கிடைக்கும். சொந்த பந்தங்களின் சுயநல போக்காலும் பழி சொற்களாலும் ஒதுங்கி நின்ற மகரம் ராசி நேயர்களை இனிமேல் உறவுகளின் மத்தியில் நீங்கள் ஒரு முக்கிய மனிதராகவே வலம் வர போறீங்க. உங்களை தவறாக புரிந்து கொண்டு தூற்றிய உறவுகள் யாவும்
தங்களுடைய தவறை உணர்ந்து உங்களை தேடி வரப்போகிறார்கள். உங்களுடைய நேர்மைகளையும் பெருந்தன்மைகளையும் சொந்தங்கள் இப்பொழுது பாராட்ட ஆரம்பிப்பார்கள். குடும்ப விசேஷங்களில் உங்களுக்கு முதல் மரியாதை என்பது கிடைக்கும். இவன் எப்போது விழுவான் என்று காத்திருந்தவர்கள் இனிமேல் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நடப்பார்கள். உறவுகளுக்குள் இருந்த சொத்து தகராறுகளும் பூர்வீக பகைகள் யாவும் சுமூகமாகவே இப்பொழுது முடிவுக்கு வந்து பங்காளிகளுக்கும் உடன் பிறந்தவர்களுக்கும் உங்களோடு கைகோர்த்து நின்று வேண்டிய ஒரு உதவிகளை செய்து கொடுப்பார்கள். பந்தங்கள் இனிமேல் உங்களுக்கு பாரமாக இருக்காது, பலமாக மாறும். இந்த அளவுக்கு ஒரு நல்ல காலங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. இந்த நல்ல காலத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாக நீங்கள் பயன்படுத்தினால் மென்மேலும் இது உங்களுடைய வாழ்க்கையவே உயர்த்தி காட்டும். இப்படிப்பட்ட நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கொஞ்சம் சற்று கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லது நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். ஏதேனும் கேள்விகள் கேட்க வேண்டும் என்றால் அதனையும் கேளுங்கள், அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்